ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் பொங்கல்லாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் சொந்த ஊரில் போய் தான் கொண்டாடுவாங்க இல்லையா? நிறைய பேர் செட்டிலே இருந்திருப்பாங்க. நிறைய பேர் திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும், ஏன்னா லாங் லீவுன்றதுனால பொறுமையாக தான் கிளம்பி வருவாங்க. பசங்கள்லாம் படிக்கிறவங்கன்னாக்கா ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த லாஸ்ட் பொங்கல் வீக்கில் எப்படி ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது ஏர்னிங்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு இது இருந்திருக்கும். நம்மளும் அதை பற்றி நான் வீக்கெண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அதனால தான் இந்த வீடியோ இந்த வீக்கில் எப்படி ஏர்னிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பதிவு பண்ணுறோம். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. பொங்கல் அதுமா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பொங்கல் அதுமா நம்ம சிட்டில இருந்து நிறைய பேர் ஊருக்கு போவாங்க. அதாவது பப்ளிக்கும் போவாங்க, நம்ம வேலை செய்யறவங்களும் ஊருக்கு போவாங்க. அதனால வண்டியோட அவைலபிலிட்டி கம்மியா தான் இருக்கும், காருங்க கம்மியா இருக்கும், டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மக்கள் இருக்கிற மக்களே வண்டி புக் பண்ணி வெளியே போவாங்க, எங்கேயாவது போவாங்க வருவாங்க. இப்படி இருக்கும்போது டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்பவுமே எல்லா பொங்கலுக்குமே அந்த வீக்ல கொஞ்சம் பீக்கா தான் இருக்கும். நியூ இயர் பிறந்ததுல இருந்து ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டல் மீன்ஸ் 2000 ரூபாய் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் இந்த பொங்கல் வீக் ஃபுல்லா வீக்கெண்ட்ல லீவ்ல ஜாஸ்தியா வந்திருக்கு. அதனால ஒரு 5 நாள் தொடர்ந்து லீவுன்றதுனால நிறைய பீக் டிமாண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஊபர் சைட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி இன்சென்டிவ் இல்லாம அந்த பொங்கல் இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது மொபைல் போனு, கூலரு, சிஎன்ஜி கூப்பன், கேஷ் பிரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட ஆஃபர் கொடுத்தாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு லாஸ்ட் வீக் லீவ் போட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு வாரத்துல 15 புக்கிங் அந்த மாதிரி எடுக்கணும்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால சரி, நம்ம தான் பொங்கலுக்கு ஊருக்கெல்லாம் போறது இல்லை இல்லையா? அதனால நம்ம இந்த வாரம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம மண்டே எப்போதும் போத லீவு தான். செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அது டெய்லி பார்த்தீங்கன்னா 550 ரூபா இன்சென்டிவ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 550 ரூபா இன்சென்டிவ் கொடுக்கும்போது இத்தனை புக்கிங் 11 புக்கிங் அந்த மாதிரி இருக்கும். 11 புக்கிங்க்கு 550 ரூபா இன்சென்டிவ் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளுக்கும். அந்த ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு அதிசயமா ஊபர் சைட்ல இருந்து மிஸ்டேக் வந்ததா இல்ல வேணும்னே கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியல. அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்மளுக்கு இன்சென்டிவ் டபுளா விழுந்திருக்கு. எனக்கு மட்டும் விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 புக்கிங் போடும்போது 250 ரூபா, 6 புக்கிங் கம்ப்ளீட் பண்ணா 250 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 3 புக்கிங்க்கு 150, திருப்பி 2 புக்கிங் 150 அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு டார்கெட் முடிக்கும் போது நம்மளுக்கு டபுளா வருது. 250 ஒரு வாட்டி கிரெடிட் ஆகிறதுக்கு பதிலா 2 வாட்டி கிரெடிட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ஏதோ எரர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். சரி, என்னோட நண்பர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்ன எனக்கு இப்படி வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கு? எனக்கா அவங்களுக்கும் தான் வந்திருக்கு. சரி, கேஷ் எதுவும் விட்ரோ நான் பண்ணலை. எனக்கா ஏதாவது எரர் மூலமா வந்திருந்தாக்கா அவங்க அடுத்த நாள் டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களே நம்மளுக்கு பேங்குக்கு, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கேஷ் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா மைனஸ் பேலன்ஸ்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் எடுக்கல. சரி, நாளைக்கு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், எப்படி இருக்கு, அவங்களுக்கு தவறுதலா வந்திருக்கா இல்ல அவங்களா போட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தாச்சுனாக்கா கரெக்டா அந்த அமௌண்ட் பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படின்னாக்கா அந்த 550 1100 ரூபாவா இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும். சரி, புதன்கிழமை பாத்தீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா கிடைக்கல, 550 ரூபா தான் வந்தது. அது ஊபர் செல்லுன்னு ஏதோ மிஸ்டேக்கா அப்படின்றது தெரியல. அன்னைக்கு மட்டும் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஆப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஆப்போட இன்டர்ஃபேஸே கிடையாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த இன்டர்ஃபேஸ் இருந்தது. மறுநாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா அது இல்லை, பழைய இப்ப இருக்கிற மாதிரி இன்டர்ஃபேஸே புதன்கிழமையே வந்துடுச்சு. அப்போ எனக்கு என்னன்னா ஊபர் சைட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ல ஏதோ மிஸ்டேக் ஆகி தவறுதலா விழுந்திருக்கு. அந்த பைசா அவங்க ரீஃபண்ட் எதுவும் வாங்காத வரைக்கும் சந்தோஷம். அப்படி ஒரு 550 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவா கிடைச்சது. சரி, இந்த வாரத்துல எப்படி ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்க. அதுக்காக நம்ம ஊபர் ஆப் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னாக்கா அதை பாருங்க, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா எனக்கு 4400 ரூபாய் இன்சென்டிவ் வந்திருக்கு. 4400 இன்சென்டிவ் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. 13 ட்ரிப்பு ஓட்டி இருக்கோம். புதன்கிழமை பார்த்தாச்சுன்னாக்கா 3600 ரூபாய் ஓடி இருக்கு. மொத்தமா 4 நாள் தான் ஓட்ட முடிஞ்சது நம்மளால. வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா திருப்பியும் 4400 ரூபா ஓடி இருக்கு, 12 புக்கிங். ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் தான் ஓடி இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு இன்சென்டிவ் எடுத்திருக்கு. 3 நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் இன்சென்டிவ் வந்திருக்கு. 2600 ரூபாய் இன்சென்டிவ் வந்திருக்கு. 1500 ரூபாய் தான் வரணும், 1550 ரூபா தான் வரணும், 550 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு.
அந்த 2200 ரூபாய் இன்சென்டிவ்ல செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, டபுளா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டபுளா ஆயிருக்கிறது எங்கன்னு நம்ம வாலெட்ல போய் பார்த்தா தான் தெரியும். வாலெட்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சு, மேல போய் பார்த்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா இன்னும் போனோம் பாருங்க, லாஸ்ட் எடுத்த 150 ரூபா ஆகிறதுக்கு 2 வாட்டி ஆயிருக்கு பாருங்க. 2 வாட்டி 150 ரூபா ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாருங்க 150 2 வாட்டி ஆயிருக்கு. 250 ரூபா வருங்க 2 வாட்டி ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 வாட்டி ஆனது அந்த ஒரு இதுல ஆயிருக்கு. அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அது அந்த மாதிரி வந்திருக்கு. பொங்கல நம்மளுக்கு மொத்தமா 13,400 ரூபாய் தான் ஓடி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை அதுமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகி போச்சு. நம்ம தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிதானே நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த வாட்டியும் நம்ம போகும்போது நம்மளுக்கு இந்த வாட்டியும் நம்மளுக்கு சோதனை முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொங்கல் அதுமா 3 நாள் நல்லா தான் ஓடிச்சு. 14,000 ரூபாய் டார்கெட் பண்ணியிருந்தோம். 4வது நாள் ஒரு 1000 ரூபாய் ஓட்டியாச்சு. ஓட்டும்போது பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு 2-3 நாளா கொஞ்சம் டைட்டா தான் இருந்தது. கிளச்சு கியர் விழாம இருந்தது. நம்ம கம்பெனில தான் விட்டு லாஸ்ட் டைம் கிளச் மாத்திருந்தோம். 80,000 மாத்திரம், 80,000 82,000 அந்த மாதிரி மாத்தின மாதிரி இருக்கு நான் இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் எப்படி கிளச்சு போயிருக்குமா அப்படின்றது சொல்லி தான் டவுட் எனக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. கிளச்சு விழ மாட்டேங்குது. சில டைம் ரன்னிங்ல விழ மாட்டேங்குது. 2 கியர் 3 கியர் விழ மாட்டேங்குது. 2 கியர் தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு சரி ஷெட்டுக்கு விடலான்னு பார்த்தாக்கா மெக்கானிக்ஸ்க்கு யாருமே கிடையாது. கம்பெனில விடலான்னு பார்த்தாலும் அவங்க மண்டே எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த வாட்டி கம்பெனில விடணுமா வெளியே விடணுமான்னு யோசிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா கம்பெனில நம்ம நம்பி தான் விட்டுட்டு இருந்தோம். 80,000 தான் மாத்திருந்தோம் நம்ம கிளச்சு. 80,000 மாத்தினா இப்ப 1.10 தான் ஆயிடுக்கு. 30,000 கிலோமீட்டர் தான் ஓடுது. 30,000 கிளச்சு போயிடுமா என்ன? நம்ம கிட்ட மாத்துறதா சொல்லி பில் எல்லாம் போட்டுட்டு பழைய கிளச்சு மாத்தினாங்களா இல்ல ரீகண்டிஷன் பண்ண கிளச்சு மாத்தினாங்களா அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியல. அதனால நம்மளுக்கு இந்த 3 நாள் வேஸ்டா போச்சு. வெள்ளி சனி ஞாயிறு நல்லா ஓடிட்டு இருக்கும். நல்லா பீக்கா இருந்தது. ஏன்னா காணும் பொங்கல் அதுமா நிறைய ஓடிட்டு இருக்கும். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஓடிட்டு இருக்கும். நல்லா அந்த மாதிரி ஓடலை. ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வர்றதுனால நல்லா புக்கிங் இருந்தது, நல்ல சர்ஜிங் இருந்தது. அன்னைக்கும் நம்மளால ஓட்ட முடியல. அது ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. நம்ம நண்பர்கள்லாம் முன்னாடி கூப்பிட்டாங்க, எங்க பொங்கல் அதுமா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல, அந்த ஒரு வாரம் வண்டி ஓட்ட போறேன், இந்த ஒரு வாரம் தான் கிடைக்கிறது தானே நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி ஓட்டலான்னு உட்காந்துருந்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு துரதிருஷ்டவசமான ஆயிடுச்சு இது சம்பவம். இது வண்டி எடுத்துட்டு போனாதான் தெரியும் எப்படியா இருக்கு, என்ன இருக்கு, எவ்வளவு செலவாகும் அப்படின்றதெல்லாம். பொங்கல் அதுமா சம்பாரிச்ச காசு இதுல தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே தான் விட்டு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனில விடுறதுக்கு இப்போ மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு கிளச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வெளியே 2 டிரைவர் 3 டிரைவர் மாத்தி ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா நம்ம சொல்லலாம், ஒருத்தங்க தவறா ஓட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஆள் ஓட்டும்போது அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்த ஒரு கிளச்சும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அவங்க ஏதோ கோல்மார் பண்ணியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட கம்பெனில பேசுனதுக்கு அவங்க இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வண்டி 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனியில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். சரி இதுக்கு மேலே நம்ம வெளியே நம்ம நண்பர் இருக்காங்க ஒருத்தர், அவர்கிட்ட விட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கிறோம். மண்டே போயிட்டு இன்னைக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கிளச்சு மாற்றணுமா இல்லை கேபிள் மாற்றணுமா இல்லை ரிலீஸ் பேரிங் மட்டும் மாற்றணுமா அப்படின்னு கழட்டி பார்த்தா தான் தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளச்சு மாட்டும் போது ரிலீஸ் பேரிங் எல்லாம் கிராஸாக ஏற்றி விடுவாங்க. கிராஸ் த்ரெட் எல்லாம் கிராஸாக வச்சு மாட்டுவாங்க. சென்டர் பார்க்காம கிளச் பிளேட்டு சென்டர் பார்க்காம எல்லாம் வச்சு மாற்றி இது பண்ணுவாங்க. அதில் ஏதாவது கோளாறு ஆகிட்டு இருக்கா அப்படின்னு தெரில. சரி போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த பொங்கல்லையும் நம்மளுக்கு பொங்கலுக்கு அப்புறம் 2026 நம்மளுக்கு சோதனையோடவே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும். இந்த வாரம் ஏர்னிங்ஸ்ன்றது இதுதான். ஆனால் நல்லா ஓட்டி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் பார்த்துருக்க முடியும். 25-30 ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா ஒரு டாக்ஸி எல்லா டாக்ஸிலுமே நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே நல்ல பீக்கில் இருந்துச்சு. ஊபரில் கொஞ்சம் ஃபேர் கம்மியாக கொடுத்தாங்க இடையில. அந்த கொடுக்குற அமௌண்ட்டை டார்கெட் பண்ணி நம்மளுக்கு அந்த பீக் ஹவர்ஸில் கொடுத்தாங்க. டிமாண்ட் வரும்போது அதிகமாக ஃபேர் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இந்த 4 நாள் ஓட்டினதுலேயே ஆவரேஜ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஃபேரே வந்திருக்கு டோட்டலாக சொல்கிறேன். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா சில புக்கிங் எல்லாம் 15 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் டோட்டலாக ஆவரேஜாக பார்க்கும்போது 20-21 ரூபா ஆவரேஜாக நம்மளுக்கு இருந்தது. எம்டி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல பீக்காக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தான் ஓட்ட முடியல. சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்க்கலாம். எல்லாத்தையும் சமாளித்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்க வேண்டியதான். வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு மீதி டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம வண்டியை கழட்டி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு நம்ம வண்டியோட ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் போடலாம்.
இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.